இன்னைக்கு நம்ம பண்ண போறது பச்சை பட்டாணியும் கொத்துக்கறியும் வச்சு ஒரு டிஷ்ஷுங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ சீசனல் ஃபுட்டு தாங்க. பச்சை பட்டாணி, பச்சை மொச்சை இது எல்லாமே சீசனல் ஃபுட்டு. நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறணும். இந்த பச்சை பட்டாணி வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த சீசன்ல தான் இந்த பச்சை பட்டாணி கிடைக்கும். இந்த பச்சை பட்டாணி கொத்துக்கறியும் வச்சு நம்ம ஒரு டிஷ்ஷு பண்ண போறோம். பச்சை பட்டாணி கொத்துக்கறி மசால். கொத்துக்கறி ஒரு 150 தாங்க வாங்கியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கறி விற்கிற விலையில ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுக்கிறணும். சோம்பு போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா சோம்பு பொரிஞ்ச உடனே இது கொஞ்சம் நிறைய பெரிய வெங்காயம் சேர்க்கணுங்க. பெரிய வெங்காயம் தான் இதுக்கு வந்து அந்த ஒரு குழம்பு தன்மையை கொடுக்கும். ஒரு மசாலா இதை வந்து கொடுக்கறது அந்த பெரிய வெங்காயம் தான். அதனால இந்த ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணிக்கு நான் ஒரு 3-4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 3-4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறணுங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இந்த பச்சை பட்டாணியை நம்ம எடுத்து சேர்க்க போறோம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா சேர்த்து அதோட பெரிய வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கணும். இந்த பச்சை பட்டாணிலேயே 2 வகையான பச்சை பட்டாணி இருக்குங்க. ஒன்று ஸ்வீட் பட்டாணி, இன்னொன்று கீமா பட்டாணி. இந்த கீமா பட்டாணிங்கிறது குட்டையா இருக்கும், பயிரெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். இந்த ஸ்வீட் பட்டாணிங்கிறது நீளமா இருக்கும், பயிரெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் பட்டாணி தாங்க சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கீமா பட்டாணி கொஞ்சம் எவ்வளவுதான் வேக வச்சாலும் கொஞ்சம் நறுச்சுன்னு இருக்கும். அதனால நான் இப்போ எடுத்துக்கிறது அந்த ஸ்வீட் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு வதக்கிறேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 150 கொத்துக்கறி தாங்க எடுத்திருக்கேன். இந்த 150 கொத்துக்கறியும் இதுல போட்டு நல்லா வதக்கணும். இந்த கொத்துக்கறியை போட்ட உடனே ஒரு 5 நிமிஷத்துல நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். கொத்துக்கறி கொஞ்சம் வெந்துச்சுனாலே நமக்கு நல்லா வந்துடும். இந்த பச்சை பட்டாணிய ஏழைகளின் மாமிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பச்சை பட்டாணியில A, B, C and K விட்டமின்ஸ் தான் இருக்கு. இது வந்து நிறைய புரதச்சத்து இருக்குது இந்த பச்சை பட்டாணி. அதனால இதை வந்து ஏழைகளின் மாமிசம் அப்படின்னு சொல்லி இந்த பச்சை பட்டாணியை சொல்றாங்க. அந்த பச்சை பட்டாணி வச்சுதான் நம்ம இதுக்கு ஒரு ரிச் ஃபுட்டு பண்ண போறோம். இது ஹைலி ப்ரோட்டீன் ஃபுட்டு. நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப ஈஸி தான். நல்லா வதக்கியாச்சு. கொத்துக்கறி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துருங்க. கறி கொஞ்சம் பெரிய பீஸா இருந்தா குக்கர்ல ஒரு விசில் வச்சுக்கலாம். பட் கொத்துக்கறின்றதுனால நம்ம அப்படியே போட்டு நல்லா நம்ம வதக்குறதுலதான் இருக்கு. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லிப்பொடி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். மல்லிப்பொடி, கரம் மசாலா அண்ட் சால்ட். அவ்வளவுதாங்க. இதெல்லாம் கலந்து நல்லா கிண்டிடணும். இது கறியா 100 கறியா வச்சா ஒரு 2 பேர் 3 பேர் தாங்க சாப்பிட முடியும். பட் இந்த பட்டாணி போட்டு இந்த கொத்துக்கறி போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா தாராளமா எல்லாரும் அள்ளி வச்சு சாப்பிடலாம். எனக்கு கறி இல்லை, உனக்கு கறி இல்லைன்னு அந்த சண்டையெல்லாம் வராது. எல்லாரு பிளேட்லையும் இந்த மட்டன் வந்து இருக்கும். நல்லா நம்ம வதக்கிட்டோமா, எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு
நல்லா அதில் கொஞ்சம் தண்ணி டிஷ்ஷு மூழ்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா அப்படி தண்ணி விட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, எல்லாமே கலந்தாச்சு, கொத்துக்கறி எல்லாமே கலந்தாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு மூடிடணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பச்சை பட்டாணி வெந்துருச்சான்னு பார்ப்போமா? பச்சை பட்டாணி கொத்துக்கறி நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு, வெந்து நல்லா மசாலாவாயிடுச்சு. இந்த ஸ்வீட் பட்டாணி தாங்க கலர் மாறாது, பட் கீமா பட்டாணி கலர் மாறிடும். அந்த பச்சை கலர் மாதிரி ஒரு லைட்டாக ப்ரௌனிஷ் மாதிரி வந்துடும். பட் இந்த ஸ்வீட் பட்டாணி கலர் மாறவே மாறாது. ஆமாங்க, ரெடி ஆயிடுச்சு கீமா பட்டாணி. பச்சை பட்டாணி கொத்துக்கறி ரெடி. ஒரு கிரிகர் மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்காருங்க. அவர் நிறைய மரபணுக்கள் சோதனைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட ஆராய்ச்சிக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்டாணியோட பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் யூஸ் பண்ணுவாராங்க. ஸோ இந்த பிளான்ட்ல ஏதோ விஷயம் இருக்குன்னா இந்த பட்டாணில ஏதோ விஷயம் இருக்கதானே செய்யுது. ஸோ நல்லா சாப்பிடுவோம், சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ.